Welcome to InfomaniacTamil YouTube channel. So, இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் கேட்ட மாதிரி Samsung Galaxy S21 FE 5G உடைய full review தான் நம்ம பார்க்க போறோம். So, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் InfomaniacTamil subscribe பண்ணி bell notification அழுத்தி விட்டுருங்க. So, நாங்க போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். So, without any further delay நம்ம ரிவ்யூக்குள்ள போலாம். So, அந்த வீடியோக்குள்ள போலாம். வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோனோட டிசைன் ஆஸ்பெக்ட்ஸை பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பில்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது, பிளாஸ்டிக் பேக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடு வந்து மெட்டல் ஃப்ரேம்ஸ். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5-6 வந்து சுப்பீரியர். ஸோ நீங்கள் 2 மீட்டர்லேருந்து மேலேருந்து உங்களுக்கு தவறதெல்லாம் கீழே விழுந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் அண்ட் பிரேக் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது இல்லாமல் முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா IP68 ரேட்டிங். ஸோ வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது IP68 ரேட்டிங்கில். ஸோ நீங்கள் வந்து வெளியே எங்கேயாச்சும் போகிறீங்க, திடீர்னு மழை வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு மைக்கா கவர்லாம் தேட வேணாம். ஸோ வந்து அந்த வாட்டர் ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் தவறுதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பக்கெட்லேயோ தண்ணியிலே வந்து விழுந்தா கூட உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் வந்து இருக்குது. ஆனால் அதனால வந்து நீங்கள் வந்து அண்டர் வாட்டர் ரெக்கார்டிங்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அதெல்லாம் வந்து வாரண்டியில் கவர் ஆகாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் Type-C 3.2 ஸோ Type-C 3.2 ஃபீச்சரும் இருக்குது. ஸோ 25 வாட் சார்ஜிங் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பார்த்தோன்னா நம்மளுடைய ஃபோனுடைய டிஸ்பிளே வந்து பார்க்கலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6.4 inches டைனமிக் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD டிஸ்பிளே. ஸோ சாம்சங்னாலே டிஸ்பிளே தான் வந்து ஒரு சுப்பீரியர் குவாலிட்டியாக இருக்கும். டிஸ்பிளேலாம் நீங்கள் வந்து படம்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அது இல்லாமல் அது ஒரு HDR டிஸ்பிளே. ஸோ நீங்கள் வந்து HDR வீடியோஸும் வந்து பார்க்கலாம். HDR என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது ஒரு நல்ல கான்ட்ராஸ்ட்டில் ஷார்ப்னஸாக காட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆப்டிக்கல் சென்சர். ஸோ வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் நிறைய தடவை பண்ணால் கூட நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு குயிக் ரெஸ்பான்ஸாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேக் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ ஒரு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு. ஸோ நான் போகிற ஸ்க்ரீன்ஸ்லாம் பார்க்கலாம். அது மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய டிஸ்பிளேயோடைய 120 Hz வேணால் உங்களுக்கு 60 Hz வேணும்னா அதுவும் வந்து நீங்கள் போய் டிஸ்பிளேல சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனுடைய பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1200 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதுதான் வந்து நம்மளுடைய ஃபோனுடைய லோவஸ்ட் பிரைட்னஸ் அண்ட் ஹையஸ்ட் பிரைட்னஸ் நீங்கள் இது வரைக்கும் போகலாம். ஸோ இன்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவுட்டோர்லேயும் வந்து மேனேஜபிளாக இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ பிரைட்னஸ் வந்து இந்த ஃபோனுடைய ஒரு நல்ல சிறப்பம்சம்னு சொல்லலாம். ஸோ 1200 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்மளுடைய ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க வித் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டு. ஸோ சவுண்ட் கிளாரிட்டி அண்ட் லவுட்னஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம வந்து இப்போ ஒரு 4K வீடியோ வந்து ப்ளே பண்ணுறோம் யூடியூப்பில். ஸோ நீங்கள் பார்க்கலாம் கிளாரிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு வந்து பேட்டரி அண்ட் CPU டெம்பரேச்சர் வந்து நான் ஒரு ஆப் மூலியமாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஹீட்டாக தான் நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம 4Kல வந்து வீடியோ ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து மைல்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளுடைய ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா முக்கியமான 2 விஷயம், ப்ராசஸர் மற்றும் அதோடைய GPU. ஸோ நம்மளுடைய இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 888 சிப்செட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா Exynos 2100 வேரியண்ட். ஸோ அதோட நம்ம ஸ்னாப்ட்ராகன் வெர்ஷன் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா ஸோ பெட்டராக வந்து ஒரு ஆப்டிமைசேஷன் பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது, பட் ரெண்டுத்துலேயுமே வந்து ஓரளவுக்கு கன்சிடரபுளாக ஹீட் ஆகும். பட் ஸ்னாப்ட்ராகனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா கிளாரிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக. ஸ்னாப்ட்ராகன் 888 சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா 5 nm ஆர்கிடெக்சரில் தான் பண்ணது. ஸோ Exynos 2100 என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா Exynos 2100 வந்து ஒரு சாம்சங்கோடைய அவங்களுடைய சிப்பு அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறது. ஸோ அதோட இது பெட்டர் என்ன விதத்தில் பெட்டர்னு பார்த்தீங்கன்னா கேமரா ப்ராசஸிங், அதாவது இமேஜ் ப்ராசஸிங் அண்ட் வீடியோ ப்ராசஸிங் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து கன்சிடரபுளாக ஹீட் ஆகுது. இதில் வந்து ஸ்னாப்ட்ராகனில் பார்த்தீங்கன்னா கம்பேரபிளி டு Exynos வந்து கொஞ்சம் ஹீட் வந்து கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் அதாவது கேமிங்கில் வந்து கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் எக்ஸ்ட்ரீம் கேமராக இருந்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிறதுனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு ½ an hour மேலே கேம் ஆடுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ டீட்டெயிலாக வந்து நம்ம ஹீட்டிங்கை பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து போட போகிறோம். அது இல்லாமல் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த CPU டெம்பரேச்சர் அண்ட் பேட்டரி டெம்பரேச்சர் ஆப் மூலியமாக காட்டுறேன். ஸோ நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்
கேமரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் கூட கொஞ்சம் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர், 3 வருஷம் பழைய ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் இது 888. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் ஜென்ரேஷன் 1 ஜென்ரேஷன் 2, அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க S23 வந்து ஜென்ரேஷன் 2 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஜென்ரேஷன் 1 விட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹீட் கம்மியாக தான் ஆகும். பட் வந்து இது ஒரு 3 இயர் ஓல்டு ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்க்க போகிறோம், அதாவது பேட்டரி. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஃபோனுடைய பேட்டரி பேக்கப் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய ரிவ்யூஸில் வந்து பேட்டரி பேக்கப் வந்து ரொம்பவே கம்மின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோடைய பேட்டரியோடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் த்ரூ ஒயர் அண்ட் ஒயர்லெஸ் வந்து 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ 2 ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃப்ளாக்ஷிப்பில் வர மாதிரி ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்குது. அதாவது உங்களுக்கு உங்கள் ஃபோனே வந்து நீங்கள் பவர் பேங்காக யூஸ் பண்ணி நீங்கள் மற்ற இன்னொரு ஃபோனையும் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது இல்லைனா உங்களுடைய TWS நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ளாக்ஷிப் ஃபெசிலிட்டிஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய பேட்டரி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபுல் சார்ஜ்லேருந்து நான் இந்த கால்குலேஷன் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 11% வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து 5 hours 25 minutes வந்துச்சு. ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து ஒரு மீடியம் டு ஹெவி யூசேஜுக்கு வந்து 5 hours 6 hours வரைக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் ரொம்பவே ஹெவி யூசர் கேமிங்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 5 hours கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் நார்மல் யூசர்னால் உங்களுக்கு வந்து ஒரு 8 to 10 hours கூட நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுடைய கேமரா ஃபீச்சர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கேமரா தான் இந்த ஃபோனுடைய ஒரு பெரிய ஹைலைட். ஏன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கிற அந்த கேமரா கிளாரிட்டி வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடியோ லாகிங் பீப்புளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம்ஸில் வந்து நீங்கள் ரீல்ஸோ வீடியோஸோ கிரியேட் பண்ணுறீங்கன்னா இது ஒரு நல்ல ஃபோனாக இருக்கும். பட் இதுலேயே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது, நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனுடைய கேமரா செட்டப் பார்க்கலாம். ஸோ ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ 12 MP வந்து 12 மெகாபிக்சல் வந்து மெயின் கேமரா வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஒரு 12 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க வித் OIS ஸ்டெபிலைசேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங்ஃபுல் செட்டப்பாக கொடுத்துருக்காங்க கேமரா. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியே நம்மளுடைய கேமரா செட்டப் தான் பார்க்குறோம். ஸோ சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து நல்லா பண்டில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து நார்மல் 1x இருக்குது. ஸோ இது நார்மல் கேமராவை யூஸ் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம வந்து அல்ட்ரா வைட் போவோம். ஸோ 0.5x நீங்கள் பார்க்கலாம், அல்ட்ரா வைட் இது. அதுக்கப்புறம் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து நம்ம 3x கொடுத்தோன்னா டெலிஃபோட்டோக்கு போவோம். ஸோ இதோடைய ரிசல்ட்ஸ் வந்து நம்ம இப்போ ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இன்னொன்று நோட் பண்ணலாம், நீங்கள் கேமரா மாடல் ஓப்பன் பண்ணோன்னே உங்கள் டெம்பரேச்சர் வந்து பாருங்கள் 39 டிகிரிக்கு போயிடுச்சு. ஸோ ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா கிளாரிட்டிலாம் சூப்பராக இருக்குது. பட் வந்து நீங்கள் ஃபோட்டோவோ வீடியோவோ நீங்கள் லாங் டைம் ஷூட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய டெம்பரேச்சர் வந்து 39 டிகிரி 40 டிகிரி சைடு நான் 50 டிகிரி கூட எனக்கு ரீச் ஆயிருக்கு. வெளியே வந்து அவுட்டோரில் வெயிலில் வந்து நம்மளுடைய சென்னை வெயிலில் ஷூட் பண்ணும்போது. ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவ். மற்றபடி கிளாரிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபோனுடைய நெட்வொர்க் ஃபீச்சர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோன் வந்து ஒரு 5G ஃபோன், 12 5G பேண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Wi-Fi 6 ஃபெசிலிட்டியும் வந்து இதில் இருக்குது. அண்ட் டியூல் 4G LTE உங்களுக்கு இருக்குது. ஸோ 2 சிம்லேயும் வந்து 4G இருக்குது. 5G வந்து ஒரு சிம்மில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் 5Gயோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5G ஆன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹீட் அதிகமாகவே ஆகும். ஸோ ஜென்ரலாக வந்து மொபைல் டேட்டா Wi-Fiல நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹீட் கொஞ்சம் கம்மியாகும். பட் மொபைல் டேட்டா போகும்போது கொஞ்சம் ஹீட் அதிகமாகும். ஸோ 4Gலேருந்து 5G நீங்கள் போகும்போது கொஞ்சம் ஹீட் அதிகமாகவே ஆகுது. பட் இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு கிராஜுவலாக ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி அப்படி கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபீச்சர் போகும்போது ஒரு ஷூட் அப் ஆகும் ஹீட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலைஸ் ஆகி அதே ஆப்டிமைஸ் ஆகிக்கும். ஸோ 5G வந்து கொஞ்சம் ஹீட்டிங் வந்து கொஞ்சம் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5Gல வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஸ்பீட் டெஸ்ட்டில். ஸோ ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை 4Gக்கும் 5Gக்கும். மேபி என்னோட ஏரியாவில் வந்து 5G சிக்னல் சரியாக இல்லையா என்னன்னு தெரியல. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுடைய சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோன் ஒரு 2 வருஷம் பழைய ஃபோன்றதுனால நிறைய பேர் வந்து அது ஒரு கன்சர்னிங் இதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்லாம் இது வரைக்கும் கிடைக்குன்னு. சாம்சங் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட், பட் அது மட்டும் இல்லாமல் 4 இயர்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டி பேட்ச், அதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 13 வந்து வருது, One UI வந்து 5.1 வருது. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டா கூட நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு 16 வரைக்கும் சாம்சங் வந்து நமக்கு அப்டேட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அவுட் ஆஃப் பாக்ஸ் பார்க்குறீங்க. ஸோ ஆண்ட்ராய்டு 13 வந்து இருக்குது. ஸோ One UI வந்து வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.1 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபோனுடைய ஒரு முக்கியமான நெகட்டிவ் எல்லாரும் பேசப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ.
ஸோ ஹீட்டிங் இஷ்யூ இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அதாவது ஹீட்டிங் இஷ்யூ வந்து இருக்குது. ஸோ உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க, வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து ஒரு 40-41 ஷூட்டப் ஆகும். வைஃபைல பார்க்குறீங்கன்னா 40 வரைக்கும் ஆகுது. அப்புறம் மொபைல் டெலில் வந்து பார்த்தீங்கன்னா 41 வரைக்கும் ஆகுது. அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஆகி கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு 38-37 டிகிரி செல்சியஸில் வந்துருது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ம் தான் ஆகுது. பட் ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட்டே ஆகுது. ஸோ வந்து நீங்கள் கேமராவில் வந்து ஒரு 4K வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 40+ வந்து போயிடுது, 45 வரைக்கும் போகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் சென்னை ஹீட்டில் வந்து இருக்கீங்கன்னா உங்களுக்கு 50 டிகிரி கூட ரீச் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து டீட்டெயில்டாக ஒரு ஹீட்டிங் டெஸ்ட் வந்து ஹீட்டிங் வீடியோ வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்பவே ஒரு ஹெவி யூசர், நீங்கள் வந்து வெளியே அவுட்டோர்லேயும் நீங்கள் நிறைய வீடியோ எடுக்கிறீங்கன்னா வந்து இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும். பட் வந்து ஒகேஷனலாக தான் எடுக்கிறீங்க, மேனேஜ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் கவர்லாம் போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹீட்னஸ் வந்து தெரியாது. பட் வந்து நம்ம சென்னை மாதிரி இடத்துல ஒரு ஹை டெம்பரேச்சரில் வந்து கண்டிப்பாக 50 டிகிரி வரைக்கும் போகுது. ஸோ நீங்கள் கவர் போட்டுட்டிங்கன்னா அது ஃபீலும் ஆகாது. அண்ட் மற்ற ஃபோன் மாதிரி நீங்கள் ரொம்ப ஓவர் ஹீட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் ஆகி உங்களுக்கு வந்து இந்த ஆப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்க ஆப்ரேஷன் வந்து கிராஷ் ஆகும். பட் அந்த மாதிரி நெகட்டிவ்ஸ்லாம் அந்த ஃபோனில் இல்லை. உங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. பட் வந்து எந்த கிராஷும் ஆகாது. பட் டெம்பரேச்சர் வந்து அந்த லெவலுக்கு ரைஸ் ஆகுது. ஸோ இதற்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த CPU தான் வந்து ஸ்னாப்டிராகன் 888 வந்து இந்த சிப்செட் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகும்போதே அந்த தெர்மல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்லை. ஸோ ஸ்னாப்டிராகன் ஜென்ரேஷன் 1 அண்ட் ஸ்னாப்டிராகன் 888 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும். ஸோ கேமரான்னு போகும்போது கொஞ்சம் ஹை இன்டென்சிவ் கேமரா ஆப், ஐ மீன் நல்ல கேமரா கிளாரிட்டி உள்ள ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் தரத்தில் இருக்கிற இந்த ஃபோன்லாம் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகுது. ஸோ ஒகேஷனலாக நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. பட் வந்து ஒரு பீக் சம்மர், மே மாதம்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் வந்து ஹீட் ஆகும். ஸோ இந்த டீட்டெயிலாக வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக வந்து நம்ம கடைசி ஸ்டேஜுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ வேர்டிக்ட் என்ன, இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 30,000 ரூபாயில் வந்து ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது S22, S23 லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். பட் 30,000 ரூபாய் தான் பட்ஜெட்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். பட் வந்து அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சில காம்ப்ரமைஸும் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹெவி யூசர், உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து ஒரு 1 டே 1.5 டே தான் உழைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உழைக்காது. ஸோ வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து அரௌண்ட் 5 to 6 ஹவர்ஸ் தான் மீடியம் டு ஹெவி யூசேஜில். அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வீடியோ லாகர், நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறீங்க, யூடியூப் வீடியோஸ் எடுக்கிறீங்க, சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஃபோன். ஆனால் வந்து இதில் மற்ற ஃபோனில் இருக்கிற மாதிரி ஈவன் ஐஃபோன் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து 4K எடுத்தீங்கன்னா ஹீட் ஆக தான் செய்யும். அதுவும் 48+ டிகிரி செல்சியஸில் வந்து போகும். ஸோ அதே மாதிரி இந்த ஃபோனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோவோ ஃபோட்டோஸோ நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து ஷூட்டப் ஆகும். பட் வந்து மேனேஜபிளாக தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா ஆப் வந்து எதுவும் கிராஷ் ஆகாது. அதாவது எங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா ஆப் கிராஷ் ஆகாது. ஸோ அது வந்து நீங்கள் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். பட் அது இல்லாமல் உங்களுக்கு ப்ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோடைய சூப்பர் டிஸ்பிளே கிடைக்குது. கேமரா வந்து போத் ஸ்டில் அண்ட் வீடியோ ஃபோட்டோகிராஃபி 2 கேமரா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் IP68 ரேட்டிங் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. சார்ஜர் உள்ளே வராது. அது நம்ம தனி வீடியோவில் அசசரிஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒன் UI ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ க்ளோஸ் டு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாக்ஷிப் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தேவை, 30,000 ரூபாயில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்னாப்டிராகன் வேரியண்ட்டை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் 1000 ரூபாய் 1500 ரூபாய் மேலே போட்டு 256 GB வேரியண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ நிறைய வந்து நீங்கள் வீடியோலாம் எடுக்கும்போது ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து இஷ்யூ வந்து எந்த இஷ்யூவும் வராது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். பட் ஹீட்டிங் லெவல் ஹீட்டிங் இஷ்யூஸ், அதாவது ஜென்ரல் ஆக்டிவிட்டீஸில் வார்ம் ஆகுது. கொஞ்சம் கேமரா அண்ட் இன்டென்சிவ் கேமிங்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபோனுக்கு நீங்கள் போக வேணாம், வேறு ஃபோனுக்கு வந்து நீங்கள் போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு கேமரா அண்ட் ஹீட்டிங் இஷ்யூக்கான வீடியோ வந்து வரும். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணால் அந்த வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தி ஆயிரும். ஸோ இந்த ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக வந்து நம்ம முடிக்கலான்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், இன்ஃபர்மேட்டிவ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம அசசரிஸ் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் கேமரா மற்றும் ஹீட்டிங் இஷ்யூ இதற்கான வீடியோஸ் வந்து வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.